ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான சமையல் குறிப்புங்க. அதாவது பன்னீர் வச்சு நம்ம பணியாரம் பண்ண போகிறோம். நம்ம மோஸ்ட்லி விதவிதமான மாவில் பணியாரம் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு தடவை பன்னீரில் பணியாரம் பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு டேஸ்ட் ஹெவன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். செம்ம சூப்பர்பாக இருக்கும். இது ப்ரோட்டீன் ரிச் பணியாரம்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி பாராட்டுவாங்க. இதோட டேஸ்ட் பால்கோவா கேக் மாதிரி இருக்கும். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா திரைய வச்சு பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு தடவை நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டி ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நீங்கள் வடிகட்டினாலே போதும், அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அதில் 2லேருந்து 3 நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு சீனி உங்களுக்கு இனிப்பு சுவையை ஏற்றவாறு நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இது மில்க் பவுடர். இது ஆப்ஷனல் தான். நான் இது இன்னுமே ரிச் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரவா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா நான் வறுக்காம தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வறுக்க வேண்டாம். அப்புறம் 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2-3 பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் குங்குமப்பூ. இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காகவும் நல்ல ஒரு கலராக இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக பால் மட்டுமே ஆட் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பணியாரத்துக்கு எப்படி பண்ணுவோம், ரொம்ப மாவு மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 25 ml மட்டுமே பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தன்மை அந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ரவா மாதிரி உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு அது கேக் மாதிரியும் இருக்கும், பணியாரம் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். அதனால் நீங்கள் மாவாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். மேலே நம்ம ரொட்டி பண்ணுவோம்ல, அந்த பாத்திரம் வச்சுருக்கேன், அந்த தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் பலகாரக்கல் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பலகாரக்கல்லை நேரடியாக அடுப்பில் வச்சும் பண்ணலாம். பட் ரொம்பவே நல்ல சிம்மில் இருக்கணும். இப்போ தேவையான அளவு கீ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கீ போட்டுட்டு நம்ம இந்த மாவை வச்சிடலாம். இதை 3/4 பாகம் மட்டுமே வச்சுக்கோங்க. முழுமையாக ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கேஸை நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 8 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனோ அல்லது குச்சியோ வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரியலி இது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட சுவை. அப்படி அதாவது பால்கோவாவை கேக்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் வர பண்ணினீங்கன்னா இது சாப்பிட ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு சூப்பரான பன்னீர் பணியாரம் ரெடி ஆகிட்டு. இது எல்லா பணியாரத்தை விட, அதாவது விதவிதமாக நம்ம பலகாரம் சுட்டுருக்கோம், பட் எல்லாத்தை விடையுமே இது நம்பர் 1 சுவையில் இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் பணியாரம் இருக்குமா அப்படின்னு. அப்படி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.